நான் நூற்றுக்கணக்கான படங்களில் நடித்திருக்கின்றேன். ஆனால் பட்டியலிட்டால் ஒரு சில படங்கள் தான் மிகச் சிறந்தவை என்று தோன்றும். அதற்காக மற்ற படத்தில் நான் மிக மோசமாக நடித்தேன் என்பது கிடையாது. அது ஒரு சினிமா உருவாவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதில் என்னுடைய நடிப்பு பயணத்தில் மிக மிக முக்கியமாக அமைந்தது கலைஞர் அவர்கள் எழுதிய தென்பாண்டி சிங்கம் பொதிகை சேனலில் 13 வாரங்கள் வந்தன. கலைஞருடைய சில படங்களில் நடித்திருக்கின்றேன். அவர் எழுதிய ஒரு சரித்திரத்தின் ஒரு பகுதியில் முக்கிய கதாபாத்திரமாக 13 எபிசோடு வருகின்ற ஒரு நீண்ட ஒரு நடிப்பு பயணம் கலைஞர் மூலமாக கிட்டுவது மிகவும் அரிதானது என்று நான் அதை ஒப்புக்கொண்டேன். நான் அதை ஒப்புக்கொண்ட போது அவரை நான் சந்திக்கலாமா வேணாமா என்று சொல்கின்ற பொழுது நாசரை வரச் சொல் என்று அவரே கட்டளை எடுக்கிறார். நான் போனேன். அவர் மனதுக்கு மிக முக்கியமான மிக நெருக்கமான ஒரு கதையாக இது இருந்திருக்கிறது. அவர் கேட்கிறார், புத்தகத்தை படிச்சிங்களா? ஐயா, படித்தேன். சரி, அந்த புத்தகத்தை அந்த கதையை பற்றி எப்படி அதை தேர்ந்தெடுத்தார், எப்படி எழுதினார் என்பதை சொன்னார். முடிகின்ற தருவாயில் நான் சொன்னேன், ஐயா, நான் புத்தகத்தை படித்தேன், இருந்தாலும் அந்த கதாபாத்திரத்தை வடித்த ஒரு எழுத்தாளரின் மூலமாக நேரடியாக அந்த கதாபாத்திரத்தின் வடிவத்தை நான் கேட்டால் நன்றாக இருக்கும் என்று நான் ஒரு வேண்டுகோளை முன்வைத்தேன். அவர், புத்தகம் இருக்குல்ல உங்ககிட்ட? இருக்கு. சரி, இன்னொரு புத்தகம் கொண்டு வாங்கன்னு அவர் அந்த முதல் பக்கத்தை எனக்கு வாசிக்கின்றார். நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, உதடுகளுக்கு மேலே உறைவிட்டு எழுந்த வாளிரண்டை பதித்தது போல மீசை, கம்பீரத்தை காட்டும் விழிகள், அவற்றில் கருணையின் சாயலையும் அன்பின் பொழிவையும் கூட காண முடியும். நீண்டுயர்ந்து வளைந்த மகுடத் தலைப்பாகை, நெடிய காதுகளில் தங்க வளையல்கள், விரிந்த மார்பகத்தில் விலை உயர்ந்த பதக்க வடிச்சரங்கள், இரும்பு தூணணைய கால்களிலும் எஃகு குண்டணைய புஜங்களிலும் காப்புக்கள், கையிலே ஈட்டி, இத்தனை சிறப்புகளையும் சிலை வடிவிலே கத்தப்பட்டு என்னும் கிராமத்தில் இன்றைக்கும் காட்சி தருகிற தென்பாண்டி சிங்கம் வாளுக்கு வேலி.